ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு நேற்று ஒரு 5 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 6 to 17 வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி வாங்க. இப்போ நம்ம 6th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் மிஸ் மேட்ச்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளைகோகாலிக்ஸ் மேபி கேப்சூல் ஆர் ஸ்லைம் லேயர். செகண்ட் ஆப்ஷன் வந்து பிள்ளை வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து செல் வால் ப்ரொடெக்டிவ் determines shape prevents from bursting. ஃபோர்த் ஆப்ஷன் ஃப்ளஜெல்லா பிள்ளை அண்ட் ஃபிப்ரியே சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் அன் டைரக்ட் ஈஸி ஆன்சர். எல்லாம் கரெக்டாக சொல்லிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளை ஃபார் ரீப்ரொடக்ஷன், இதுதான் வந்துட்டு தப்பான காம்பினேஷன். பிள்ளை வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுது? ஃபார் அட்டாச்மெண்ட். இதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. மற்ற ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு கரெக்டு தான். கிளைகோகாலிக்ஸ் வந்துட்டு கேப்சூலாக இருக்கலாம், ஸ்லைம் லேயராக இருக்கலாம். இட்ஸ் கரெக்ட் ஆப்ஷன். செல்வால் வந்துட்டு அதே மாதிரி தான், ப்ரொடக்ஷன் டிட்டர்மின் ஷேப்பு எல்லாமே வந்து பண்ணுது. பில்லி ஃப்ளஜெல்லா அண்ட் ஃபிப்ரியே சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியல் செல், இது வந்து கரெக்டு தான். ஸோ இந்த கொஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 7th கொஷின் போகலாமா? 7th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? The fluidity of membranes in a plant in cold weather may be maintained by increasing the number of phospholipids with unsaturated hydrocarbon tails, increasing the proportion of integral proteins, increasing the concentration of cholesterol in membrane, increasing the number of phospholipids with saturated hydrocarbon tail. யோசிங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஹோப் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ், இதான் ஆன்சர். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் மாதிரி, கொஞ்சம் திங்கிங் நல்லா வச்சு இது பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகே ஃபைன். நம்ம 8th கொஷின் போகலாமா? A cell is a basic unit of structure of living beings was discovered by Aristotle, Robert Hooke, Slater and Swan, Gregor Mendel. யோசிங்க. ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின். The cell is as a basic unit of structure of living organism was discovered by Slater and Swan. ஸோ இவங்க தான் வந்து அந்த டுகெதர் ஃபார்முலேட்டர் த செல் தியரி. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் பேர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் போத் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ்? பிளான்ட் செல்ஸில் அனிமல் செல்ஸ்லேயே இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செல் மெம்பரைன் அண்ட் நியூக்ளியோலஸ், செல் மெம்பரைன் அண்ட் செல் வால், நியூக்ளியோலஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியஸ் அண்ட் செல் வால். என்ன கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்ப்போமா? விச் பேர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் போத் பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ்? பிளான்ட் செல்ஸ்லேயே இருக்கிறது என்னது, அனிமல் செல்ஸ்லேயே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செல் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் தான். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாமா? செல் வால் அனிமல்ஸில் வந்து கிடையாது, பிளான்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் தென் அதே மாதிரி இது அனிமல்ஸில் இருக்காது, பிளான்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். நியூக்ளியோலஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு பிளான்ட்ஸில் இருக்கும், அனிமல்ஸில் நெஹி பேட்டா. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து 10th கொஷின் பார்ப்போம். மோஸ்ட் அபண்டன்ட் லிப்பிட் இன் த செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸ், கிளைகோலிபிட்ஸ், செரிப்ரோசைட்ஸ். 4 ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க வேண்டாம்.
டேரெக்டான லைன்ஸு என்சிஆர்டி லைன்ஸு இதில் யாரும் தப்பு பண்ணிக்க மாட்டேன் கேட்குறேன். பாஸ்போலிபிட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இஃப் யூ ரிமூவ் த 11th கொஷின். இப்போ இஃப் யூ ரிமூவ் த ஃபிம்ப்ரியே, ஏன் அவ்வளோ பிளாபர் ஆகுது? 11th கொஷின் போனால், இஃப் யூ ரிமூவ் த ஃபிம்ப்ரியே ஃப்ரம் த பாக்டீரியல் செல், விச் ஆஃப் த ஃபாலோயிங் would you expect to happen? ஸோ இது வந்து லாஜிக்கல் பேஸ்டு. The bacteria could no longer swim. The bacteria would not adhere to the host tissue. Transportation of molecules across the membrane would stop. The shape of the bacteria would change. ஸோ ஃபிம்ப்ரியாவை நீங்கள் அதிலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பாக்டீரியல் செல்ஸில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் நம்ம பார்த்துடலாமா? ஆன்சர் வந்ததுக்கு செகண்ட் ஆப்ஷன். யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து பார்ப்போம். இப்போது பாக்டீரியா அப்படி இருக்குது அப்படின்னா, ஃபிம்ப்ரியா அப்படின்றது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். இது ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். ஃபிம்ப்ரியான்றது ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், ஹேர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு சாலிடான சர்ஃபேஸு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் அட்டாச்மெண்ட்டுக்காக உதவுறது. ஸோ இட்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். இப்போது அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? அது போய் ஒரு ஹோஸ்ட் டிஷ்யூ மேலே போய் அட்ஹையர் பண்ணுறதோ, அது போய் ஒட்டிக்கிறதோ இதெல்லாம் வந்துட்டு நடக்காது. ஸோ திஸ் இஸ் த ஒய். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? நம்ம வந்து நெக்ஸ்ட் 12th கொஷின் போகலாமா? ஓகே, 12th கொஷின் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, செல் ரெகக்னிஷன் அண்ட் அட்கஷன் ஆர் ஃபெசிலிட்டேட் பை காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன். தீஸ் காம்போனன்ட்ஸ் ஆர் ஜென்ரலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் அலோன், லிப்பிட்ஸ் அலோன், போத் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ், கிளைகோலிப்பிட்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி, லிப்பிட்ஸோ கிளைகோப்ரோட்டீன்ஸோ. ஸோ ப்ரோட்டீன்ஸில் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால பார்த்தோன்னா அது ஒரு தனியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறனால இந்த கெமிக்கல் சிக்னல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரான்ச்சிங் சைடு கிளைகோலிப்பிட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாமே வந்துட்டு செல் டு செல் ரெகக்னேஷன் பண்ணுறதுக்கு இன்வால்வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால தான் வந்து இந்த கொஷனுக்கு இதான் வந்து ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் வெல் டிஃபைன்ட் இன் த செல்ஸ் வித் சிந்தசைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து ஸ்டெராய்ட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் திஸ். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து லைன்ஸ்லேயே இருக்கும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் வெல் டிஃபைன்ட். நான் முன்னாடி சொல்ல ஆல்டோஸ்டீரான், டெஸ்டோஸ்டீரான் அந்த மாதிரி ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். லெக்சர் பார்த்தவங்களுக்கு இது நல்லா தெரியும். பார்க்கணுன்னா பிக்சர் கோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 14th கொஷின் போகலாம். செலக்ட் த ஆப்ஷன் வித் கரெக்ட் லேபிளிங் ஆஃப் கிவன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோல்கி apparatus. இது வந்து ஒரு டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின். இது ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்னன்னு கண்டுபிடிங்க. லெக்சர் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து நான் ஒரு நிமோனிக்ஸோடலாம் சொல்லி கொடுத்துருந்தேன். சிஸ்பேஸ் எது, டிரான்ஸ்பேஸ் எது, எப்படி இருக்கும், என்ன கதை இது அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஹோப்ஃபுல்லி நான் கரெக்டாக சொல்லுங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க நம்மளே எழுதிடலாம். ஏவோட ஆன்சர் ஏவோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏவோட ஆப்ஷன் வந்து நீங்கள் சிஸ்டர்னே அப்படின்னு பார்த்தாச்சு, தெரியும் உங்களுக்கு ஏவோட ஆப்ஷன் சிஸ்டர்னே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 ஆப்ஷன்ஸையும் அப்படியே வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக பி வந்துட்டு இங்கே ரெண்டுத்துலேயும் காமனாக வெசிக்கல்னு இருக்குது. ஸோ அதோட இது நீங்கள் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வெசிக்கல். இப்போ நீங்கள் வந்து சிஸ்பேஸ் எது, டிரான்ஸ்பேஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும்.
இப்போது ஒரு ப்ரோட்டீன்ஸ் வந்து இங்கே பவுண்ட் ஆகுது. ஸோ இது வந்து என்ன ஃபேஸாக இருக்கும்? சிஸ் ஃபேஸ். இங்கேருந்து வெளியில் போகிறப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகுது. ஸோ இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபேஸ். சாரி நானே இங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கே தான் வந்து இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபேஸு. சிஸ் இல்லை, ட்ரான்ஸ்ஃபேஸ் அண்ட் இட் இஸ் சிஸ் ஃபேஸ். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து இப்படி ப்ரோட்டீன்ஸ் வரும். அண்ட் தென் இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி கிளைகோலிபிட்ஸ் கிளைகோப்ரோட்டீன்ஸாக இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வெளியில் போகும். ஸோ இட்ஸ் அன் சிஸ் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஹோப்ஃபுல்லி 15th கொஷின் நம்ம போகலாமா? 15th கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? The molecules in the membrane that limit its permeability are carbohydrates, proteins, waters, phospholipids ன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸி கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். 15th கொஸ்டின் யாரும் தப்பு பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் கரெக்ட், பாஸ்போலிப்பிட்ஸ். நம்ம 16th கொஸ்டின் போகலாமா? இதில் என்ன கேட்டிருக்காங்க? pH of vacuolar sap is neutral and isotonic, and then alkaline and isotonic, acidic and hypertonic, equal to cytoplasm and isotonic. இப்போ இந்த எல்லாத்துலேயுமே வந்து ஐசோட்டோனிக், ஹைப்பர்டோனிக் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டரில் இருந்திருக்காது. பட் இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் வந்து தெரியும். கெஸ் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி யாரும் தப்பு பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. pH of vacuolar sap வந்து அசிடிக் இன் நேச்சர், ஸோ அண்ட் இட்ஸ் ஹைப்பர்டோனிக். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு 17th கொஷின் போகலாமா? இந்த கொஷின் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பார்ப்போம். லாஸ்ட் கொஷின் ஆஃப் today's video. All plastics have essentially the same structure because they have to perform the same function. They are localized in the aerial parts of the plants. One type of plastics can differentiate to another type of plastic depending upon the cell requirements. All plastics have to store starch, lipids and proteins. So இதுதான் அந்த கொஸ்டின். 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நீங்கள் சொல்ல போகிறீங்க? ஸோ ஆல் பிளாஸ்டிக்ஸ் ஹாவ் எசென்ஷியலி த சேம் ஸ்ட்ரக்சர் பிகாஸ் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன். ஒன் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் கேன் டிஃப்ரென்ஷியேட் another டைப் ஆஃப் பிளாஸ்டிக் டிபெண்டிங் ஆன் த செல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்னா என்னது? இட்ஸ் அண்ட் டபுள் மெம்பரைன் ஆர்கனல். ஸோ டபுள் மெம்பரைன்ஸ் கொண்ட ஒரு ஆர்கனலாக இருக்குது. ஸோ இது இப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ கம்மிங் பேக் டு டாபிக் எங்கே நம்ம பார்த்துருந்தோம்? 17th கொஷின். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த செல் டிவிஷனாக இருக்கட்டும், செல்லுக்கு தேவையான கெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 18 to 31 வந்து சால்வ் பண்ணுவோம். டாடா.